வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ருத்ர தாண்டவம். சைவ சித்தாந்தத்திலே மார்கழி மாத 30 நாட்களும் தெய்வ சிந்தனையில் வாழ்ந்து இறைவனை அடைவதற்காக ஆருத்ர தரிசனம் பெற வேண்டும் என்று வகுத்துள்ளார்கள். அதாவது ருத்ரமூர்த்தி என்பது சிவபெருமான். ஸ்ரீ ருத்ர மந்திரம், ருத்ர தாண்டவம், ருத்ரமூர்த்தி என்பது கர்ம பலன்களை துறந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு சிவனை அடைவதற்கான வழிமுறைகள் என்று பொருள். ருத்ரமூர்த்தியான சிவம் அனைத்தையும் அழிப்பது அல்லது முடித்து வைப்பது. ருத்ரம் என்ற சொல்லுக்கே அழிதல் என்று பொருள். அருத்ரம் என்பது எதிர்ச்சொல்லாக அழிவற்ற தன்மையை, நிலைத்த தன்மையை குறிக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் தோன்றி ஒரு காலம் வரைக்கும் இயங்கி பிறகு மறைந்து போகின்ற இயக்கங்களே. தோன்றுவதற்கு மூலமானதும் தோன்றியவற்றை இயக்கி காப்பாற்றுவதும் ஒரு காலத்தில் அதை முடித்து வைப்பதும் பரம்பொருளான ஆதிசிவமே, அழிவில்லாத ஆருத்ரமே. அழிவில்லாத ஆதிசிவத்தின் தன்மையில் தோற்றுவிக்கின்ற, உற்பத்தி செய்கின்ற இயக்கத்தை பிரம்மம் என்றும், அது இயக்கி காத்து கொண்டிருக்கின்ற அம்சத்தை விஷ்ணு என்றும், முடித்து வைக்கின்ற தன்மையை ருத்ரசிவம் என்றும் குறிப்பிட்டார்கள் ஞானிகள். அழிகின்ற ருத்ரத்திற்கு மூலம் அழியாத ஆருத்ரம். ருத்ர சிவத்திலிருந்து ஆருத்ர சிவத்தை அடைவதே, ஆருத்ர தரிசனம் பெறுவதே நிறைவான வாழ்வு என்பதை விளங்கிய தெளிவே பௌர்ணமி. அதாவது அழிகின்ற தேகத்தில் வாழ்கின்ற காலத்திலேயே அறிவின் வெளிச்சத்தில் தீயவற்றை நீக்கி நற்சிந்தனைகளை செயல்படுத்தி தவத்தின் மூலம் அழிவில்லாத ஆருத்ர தரிசனத்தை பெற வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் காட்டும் மானுட நெறி. அதாவது கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் மறைந்திருப்பதைப் போல் அழிகின்ற நமது தேகத்தில் அழியாத ஆத்மா மறைந்துள்ளது. இதை உணர்வதே ஆருத்ர தரிசனம். இதற்கு துணை செய்வது ஸ்ரீருத்ர மந்திரங்கள். மந்திர உச்சரிப்பில் தோன்றும் அதிர்வுகள் நமது தீய கர்ம வினைப்பதிவுகளை வெளிப்படுத்தி துன்பத்தை தந்து நமது ஆத்மாவை தூய்மையாக்கிவிடும். தூய்மையான ஆத்மா தூய்மையான பரம்பொருளோடு ஒன்றிவிடும். மீண்டும் ஒரு பிறப்பை தேடுவதில்லை. அதற்கான தரிசனமே ஆருத்ர தரிசனம். தாண்டவம் என்பதன் பொருள் தாண்டு அவம் என்று பிரிவுபடும். அவம் என்பது என்ன? துன்பமளிக்கின்ற எண்ணம், சொல், செயல்கள். நமது ஆன்மாவில் பேராசைகளை தூண்டிவிட்டு துன்பத்தை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல்களில் ஆழ்த்துகின்ற மனோபாவத்திற்கு ஆண் அவம், ஆணவம் என்று சொல்லப்படும். இந்த அவத்தில் கால் வைக்காமல் தாண்டுவதுதான் தாண்டவம். விளக்கின் வெளிச்சத்தில் பாதையில் உள்ள மேடு பள்ளங்கள் கண்களுக்கு தெரிவது போல் அறிவின் வெளிச்சத்தில் வாழ்வின் இன்ப துன்பங்களுக்கான காரணம் புரியும். அறிவின் தெளிவில் துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழ்ந்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் நிலையாத பேரின்பத்தை, அழிவில்லாத பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதே ஆருத்ர தரிசனம் என்பதை உணர்ந்து அந்த விரதத்தை பயன் கொள்ள வேண்டும்.
கண்ணதாசன் பாடல்களிலே ஒரு 4 வரிகள். அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன், அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேரெழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்று அற்புதமான வரிகளை தந்திருக்கின்றார். அதாவது துன்பமும் பிரச்சனையும் வருகின்ற போது யார் இதற்கு காரணம் என்று கேட்பவர்களுக்கு பூசாரிகளும் மதவாதிகளும் ஜோதிடர்களும் தெய்வமே காரணம் என்று சொல்வார்கள். அந்த தெய்வத்தின் பெயர் என்னவென்று கேட்டபோது தண்டாயுதபாணி என்றார்கள். பிறகு அவன் இருக்கும் இடம் எங்கே என்று கேட்டதற்கு பழனிமலை என்றார்கள். பழனிக்கு சென்று பார்த்தபோது என் பிரச்சனையை கேட்டு உணரக்கூடிய முகத்தை நான் காணவில்லை. அப்படிப்பட்ட இறைவன் என்னை தேடி வருகின்ற வரைக்கும், ஆருத்ர தரிசனத்தை பெறுகின்ற வரைக்கும் எனது முயற்சியில் நான் ஓயவும் மாட்டேன். சரி, எத்தனையோ தெய்வங்கள் இருக்க தண்டாயுதபாணி என்று ஏன் சொன்னார்? காந்த கடவுள் அவன்தானே. நமது எண்ணம் சொல் செயலுக்கேற்ப விளைவை நிச்சயிப்பவனும், அனைத்தையும் நமது ஆத்மாவில் பதிந்து பிரதிபலித்து அதற்கு தகுந்த விளைவுகளை தருபவனும் அவன்தானே. கந்தன் தானே, காந்தன் தானே, காந்தம் தானே. இந்த வல்வினையை வெல்வதற்கான அஸ்திரம் அதான் தண்டு ஆயுதம், தண்டாயுதம். அதாவது மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை சகஸ்ராதாரத்திற்கு மாற்றி அமைக்கின்ற தியான பயிற்சியே தண்டாயுதம். நம்ம முதுகு தண்டு என்று சொல்கின்றோமே, கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகஸ்ராதாரம். தியானத்தில் துரியத்தில் 8 அலைச்சூழல் வரைக்கும் தான் நாம் தவம் ஏற்றவும் நிலைக்கவும் இயலும். 7 முதல் 1 வரையுள்ள சக்தி களமும் சிவக்களமும் நம்மை தேடி ஆட்கொண்டாலன்றி நாம அதை பற்ற முடியாது என்பது பகவான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையிலுள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே என்கிறார். இந்த நிலைதான் அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன் என்கின்ற ஆன்மீக வைராக்கியம். மேலும் தண்டாயுதபாணியின் கோலம் என்ன? ஆண்டி கோலம். மக்களிடம் உள்ள எந்த செல்வமும் தெய்வத்திடம் இல்லை என்பதை காட்டுவதே இந்த ஆண்டி கோலம். ஆனாலும் தன்னை போலவே உடலோடு உள்ளவன் இறைவன் என்று நம்புகின்ற பக்தர்கள் இந்த ஆண்டிக்கும் ராஜாலங்காரம் செய்து தங்க ரதத்தில் உலாவரச் செய்கிறார்கள். இப்படி செய்வதால் இறைவன் தம்மை ராஜபோகமாக வாழச் செய்வான் என்ற நம்பிக்கையிலேயே வாழ்ந்து மடிந்து போகிறார்கள். ராஜபோக வாழ்வை பெறாமலேயே இறந்து போனவர்களை கண்டும் மற்ற பக்தர்கள் சிந்திக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். இவர்கள் சிந்தித்தாலும் சிந்திக்க மறுத்தாலும் தங்கரதம் இழுத்தாலும் இல்லை என்றாலும் இறைவன் பேதம் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் எல்லா தோற்றங்களிலும் மனிதரிலும் இறைவன் நீக்கமற நிறைந்துள்ளான். எனவே தன்னுள்ளே உள்ள தெய்வத்தை காண பக்தியோடு இணைந்த ஞானமும் வேண்டும். பிறகு பக்தி கடந்த ஞானத்தால் மட்டுமே தன்னுள் தன்னை காண முடியும். மன வீட்டுக்குள்ளே அவனிருந்தும் காண்பவரில்லை என்றார் கண்ணதாசன். மன வீட்டுக்குள்ளேயே அவனை தரிசித்து வாழ்வை நிறைய பெறவும் கூடிய ஒரு சாதனை மார்க்கம்தான் ஞானம். ஞானத்தை தவிர்த்த பக்தியில் வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை
என்பதை உணரவே முடியாது. நமது மன வீட்டுக்குள்ளேயே அவன் இருந்தும் காணவும் இயலாது. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று இன்னொரு பாடலில் சொன்னார் கண்ணதாசன். அந்த மனதை திறக்கின்ற சாவி தவம். திறந்த பின் பெறுகின்ற ஆருத்ர தரிசனம் பிறவி பயனை நிறைவு செய்யும். முயன்று பார்ப்போமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.